கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களுடைய சாதனை விளக்க புத்தகத்துல ஒரு முத்தான சாதனையை பார்க்க முடிஞ்சது. தேங்காய்பட்டணம் துறைமுகத்தையும் இறைமந்துறையும் இணைக்கிற பெரிய பாலம் ஒன்று கட்ட போறதா கடந்த 2021 சொல்லியிருக்கிறாரு. 130 கோடி மதிப்பீட்டுல அடுத்த நிதியாண்டிலேயே இந்த வேலை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாரு. சொல்லி 5 வருஷம் ஆச்சு. அண்ணன் கட்டின பாலத்தை போய் பார்க்கலாம்னு ஆசையா போனா பாலத்தை காணோம். கரையில் நின்று பார்த்தா தான் தெரியல, கடலுக்குள்ள போய் பார்த்தா தெரியும்னு வள்ளத்தை எடுத்து கடலுக்குள்ள போய் பார்த்தோம். உயர்மட்ட பாலம் ஆனதுனால கொஞ்சம் உயரமா இருக்குமோன்னு அண்ணாந்து பார்த்தோம், அங்கேயும் காணல. ஒருவேளை நீர்மூழ்கி பாலம் ஏதாவது போட்டிருப்பாரோன்னு எட்டி கூட பார்த்தோம், அங்கேயும் காணல. பக்கத்துல நின்ன காங்கிரஸ்காரங்கள்ட்ட கேட்டா அது ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தா தான் தெரியும்னாங்க. சரி, ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அண்ணன் சொன்ன ஹெலிகாப்டர் தளமும் வரல. சரி, அவர் இருந்த பொசிஷன்ல இருந்து பார்த்தா தெரியும்னு அதே போஸ்ட்ல கூட இருந்து பார்த்தோம், ஆனாலும் தெரியல. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அண்ணன் இது மாதிரி பல பிட்டு போட்டு அதுக்கு ஒரு புக்கு போட்டிருக்காருன்னு. இந்த பாலத்துடைய உண்மை நிலவரம் என்னன்னா, கடந்த 2021 ஆண்டு அடுத்த நிதியாண்டுல இந்த பாலத்துடைய பணிகள் தொடங்கப்படுங்கிற அறிவிப்பு வெளியிட்டதோடு சரி, இதுவரை அந்த பாலத்துக்கான பணிகள் தொடங்கப்படலைங்கிறதா உண்மை. இந்த திட்டம் மட்டும் இல்ல, இது மாதிரி பல திட்டங்களுக்கு தொடக்க அறிவிப்பு மட்டும் வெளியிட்டு அதையே தன்னுடைய சாதனை பட்டியலில் சேர்த்து விளம்பர அரசியலை செஞ்சிட்டு இருக்கிறார். இவருடைய இந்த நாடக விளம்பர அரசியலுக்கு இந்த தேர்தலோட முடிவு